உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் போ என்று சொன்னார். அவனே மனம் கலங்கி நான் திரும்பி வந்து விட்டேன். ஆனால் உங்களை போன்றே ஒரு உருவத்தை நான் மணலால் செய்து மிக முக்கியமாக தினசரி வில்வித்தையை அதுக்கு முன்னாலேயே பழகினேன். மானசீக குரு நீங்கள் தான் மிக முக்கியமாக. ஆனால் என்ன உடனே இப்படி ஒரு ஆசிரியர்கள் ஏராளமாக ஆசிரியர்கள் பேராசிரியர் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்காங்க. உங்களை பார்த்து செஞ்சோன்னா நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க, எவ்வளவு தட்டி கொடுப்பீங்க, எவ்வளவு பாராட்டு விழா நடத்துவீங்க. ஆனால் துரோணாச்சாரியர் என்ன செய்தார்? இதுதான் வருண தர்மம், இதுதான் மனு தர்மம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த நபர் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த வகுப்பு மீதும் வெறுப்பு கிடையாது. உணர்ச்சி அதுதான் மிக முக்கியம். அப்படி வந்த உடனே என்ன சொன்னார் துரோணாச்சாரியார்? உடனே ஒரு யோசனை பண்ணுறார். ரொம்ப ஒரு மாதிரி அவன் திட்டம். உடனே திட்ட உடனே அப்படியா சரி குருதட்சணை வைக்கணும், நீ உனக்கு வித்தை தங்கணும்னா குருதட்சணை வேணுமே அப்படின்னாரு. இவன் வெகுளி உடனே கேட்டான், ஐயா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்படியா? உன் வலது கை கவனிங்க, வலது கை கட்டை விரலை வெட்டித்தா அப்படின்னாரு. உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அம்பெடுத்து பார்த்தீங்கன்னா எது பயன்பட வேண்டியது? இந்த வலது கை கட்டை விரல் தான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அம்பு எடுத்துருக்கு, அந்த கட்டை விரலை வெட்டி எனக்கு தட்சணையாக கொடுத்து விட்டான். உடனே அவன் தட்சணையாக கொடுத்தான். கதைப்படி நடந்ததா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, இந்த கதையின் தத்துவம் தான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே வெள்ளி கட்டி உடனே வேகமாக எழுத போன உடனே மிக முக்கியமாக அந்த வெட்டினான். அவன் கையெழுத்து வெட்டி காணிக்கை கொடுத்தான். அதுக்கு பிறகு ஏகலைவன் வில்லை தொடவில்லை. இதுதான் வரலாறு. இது மண்டல் கமிஷன்ல எழுதியிருக்காங்க. புராண கதைன்னு இல்லை, மண்டல் கமிஷன்ல இதை உதாரணம் காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அம்பேத்கர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி அடுத்த கட்டம் என்னன்னா, நீங்கள் அறிவாளிகளாக இருந்து படித்த வந்தாலும் உங்களிடமிருந்து நாங்கள் உங்கள் கட்டை விரலை வெட்டுவதை போல் தட்சணை என்ற பெயராலே வாங்குவமே தவிர வேறு கிடையாது என்றும் காலங்காலமாக இருந்த ஒரு சமுதாயத்தை தலைகொப்புற புரட்டி பார்த்து அனைவருக்கும் அனைத்தும் என்று ஆக்கியதுதான் தந்தை பெரியார், அண்ணா, திராவிடர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டவரல காணிக்கை கேட்டாங்க. ஆனா இந்த இயக்கத்திலிருந்து நாடாளுமன்ற